ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सकना भवतु सकनौ भुनक्तु सख वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। भगवद्गीता 8வது அத்தியாயம் 20வது ஸ்லோகம். परस्तस्मात्तु भावोऽन्यः अव्यक्तो व्यक्तात् सनातनः यस्य सर्वेषु भूतेषु नश्यत्सु न विनश्यति. தூ ஆரம்பிக்கிறாரு. பரஸ் தஸ்மாத்து, தூ அப்படிங்கிற வேர்டு தஸ்மாத்து தூ அப்படிங்கும்போது இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்த கருத்திலிருந்து மாறுபட்ட வேறு கருத்துக்கு வராரு அப்படின்னு அர்த்தம். அப்போ இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11வது ஸ்லோகத்தில் ஒரு ஒரு வாக்கியம் ஒன்று கொடுத்தார். பிரதிக்ஞா வாக்கியம் ஒன்று கொடுத்தார் 11வது ஸ்லோகத்தில். அதுக்கப்புறம் டீவியேட் ஆகி இப்போ 18 வரைக்கும் அவர் உலகம் சிருஷ்டி காலக்கிரமம், பிரம்மாஜியோட டைமு, சிருஷ்டியினுடைய டைம் காலம், இதை பற்றின விளக்கங்கள் கொடுத்தார். இதிலிருந்து இப்போ மாறுபட்டு பரபிரம்ம தத்துவத்துக்கு மீண்டும் வரார். 11வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? வேதத்தை அறிந்தவர்கள் எதக்ஷரம் வேதவிதோ வதந்தி, வேதத்தை அறிந்தவர்கள் எதை அழியாததாக கூறுகிறார்களோ பரபிரம்ம தத்துவத்தை அங்கே பிரதிக்ஞா வாக்கியமாக சொன்னார். அதனோட கண்டினியூஷன் தான் இப்போ 20வது ஸ்லோகத்தில் வருது. வேதத்தை அறிந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க? எதை அழியாதாக கூறுகிறார்களோ, ஆசைகளற்ற சந்நியாசிகள் எதை புகுகிறார்களோ, எதை விரும்பி பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அந்த நிலையை நான் உனக்கு சுருக்கமாக சொல்வேன். பிரதிக்ஞா வாக்கியம் அங்கே பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்க டீவியேட் ஆனாரு? சிருஷ்டி கிரமத்தை பத்தி சொல்லிட்டு திருப்பி இந்த 20வது ஸ்லோகத்துல திருப்பி அந்த பரபிரம்ம தத்துவம் 20, 21, 22 அது வரைக்கும் பரபிரம்ம தத்துவத்தை பற்றிய விளக்கம், மோட்சத்தை பற்றிய விளக்கம். எது அக்ஷரம் வேதவிதோ வதந்தி, ஒரு வேர்டு சொன்னார் இல்லையா, அதனுடைய விளக்கம். வேதத்தை அறிந்தவர்கள் எதை அக்ஷரம் என்று கூறுகிறார்களோ அதை பற்றிய விளக்கம். இந்த இடத்துல பரபிரம்ம தத்துவத்தை விளக்குறாரு. அப்படிங்கும்போது அந்த பிரம்மாஜி கிரியேட் பண்ண உலகம், அதிலிருந்து இது வேறுபட்ட தத்துவம். மீனிங் எழுதிட்டே வரலாம். தூ மாறாக, ஒரு ஒரு வேர்டும் இங்க விளக்கமா பார்க்கணும். தூ மாறாக, யக எவன், தஸ்மாத்து அந்த, அவ்யக்தாத்து பரக. இந்த இடத்த கரெக்டா புரிஞ்சுக்கணும். அவ்யக்தாத்து பரக, அந்யக, அவ்யக்தாத்து பரக அந்யக. அவ்யக்தாத்துனா அவ்யக்தத்தை விட மேலானது, அவ்யக்தத்தை விட பரக மேலானது. அந்யக வேறான தன்மை கொண்டது. பரகனா வேறானது, இன்னொன்னு அந்யகங்கிற விட வேறான தன்மை கொண்டது. திருப்பி இன்னொரு வருது அவ்யக்தக. இந்த இடத்துல அவ்யக்தகங்கிறது இந்திரிய அகோச்சரம், இந்திரியங்களுக்கு புலப்படாதது அவ்யக்தக. ஃபர்ஸ்ட் வந்த தஸ்மாத்துக்கு அப்புறம் அவ்யக்தாத்துன்னு போட்டீங்க இல்லையா, அந்த இடத்துல பிராக்கெட் எழுதிங்க மாயா.
மாயையிலிருந்து அது மேலானதுன்னு அர்த்தம். ஏன்னா அவ்வியக்தங்கிற வேர்டு 2 இடத்துல யூஸ் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் அவ்வியக்தம் நான் சொன்னது மாயை விட. அந்த இடத்துல அது எப்படி ஒரே வேர்டு 2 இதுக்கு எப்படி மீனிங் வருது நான் சொல்கிறேன். இப்போ மீனிங் எழுதும்போது அங்கே நினைக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் அவ்வியக்தம் எழுதும்போது மாயை விட மேலானது, வேறான தன்மையுடையது. திருப்பி 2வது அவ்வியக்தகா, இந்த இடத்துல என்ன மீனிங் போட்டுக்கணும்? இந்திரிய அகோச்சரம், இந்திரியங்களுக்கு புலப்படாதது, புலன்களுக்கு புலப்படாதது அவ்வியக்தக. சனாத்தனக, தனக்குள் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் நித்தியமாக இருப்பது சனாத்தன. அதுதான் நித்தியத்துக்கும் சனாத்தனத்துக்கும் உள்ள வித்தியாசம். நித்தியம்னா 3 காலத்திலும் நிலையாக இருப்பதுன்னு அர்த்தம். சனாத்தனம்னு என்ன போடணும்? 3 வித காலத்திலும் அவிகாரி, எந்த விதமான மாற்றத்திற்கும் உட்படாத நித்தியம்னு அர்த்தம். அவிகாரி பிளஸ் நித்தியம் தான் சனாத்தனங்கிற வேர்டுனுடைய அர்த்தம். அப்படி உள்ளதுமான எது அப்படி இருக்குது? பாவக, சொரூபம். இந்த இடத்துல பாவம்னா அப்படி உள்ள சொரூபம். சக, அவன். அவன் இப்ப 2 கருத்து சொல்லியிருக்கார். ஒன்று, அவ்வியக்தத்தை விட மேலானது, மாயை விட மேலானது, வேறான தன்மை கொண்டது. 2வது, கண்களுக்கு புலப்படாதது, என்றும் உள்ளது. அப்படிப்பட்ட பாவகா எந்த பொருளோ, சக அவன். சர்வேஷு பூதேஷு, எல்லா உயிர்களிலும். பாவகன தத்துவம், சொரூபம், அப்படி புரிஞ்சுக்கணும். அந்த தத்துவம், அந்த சொரூபம், அந்த அவன், அத சகங்கிறது அது. சர்வேஷு பூதேஷு, எல்லா உயிர்களிலும். பூதங்களிலும்னா உயிர்களிலும் அர்த்தம். இந்த இடத்துல எல்லா உயிர்களிலும். நஷ் யத் சு, எல்லா உயிர்களும் நஷ்யம், அழியும் போது, பிரளய காலத்தில் அர்த்தம். ஒடுங்கும் போது, பிரம்மாஜி காலம் பார்த்தீங்கன்னா பிரளயம், அப்படி பிரளய காலத்திலும் அர்த்தம். கல்ப பிரளயம், மகா பிரளயம், எதுவா இருந்தாலும் சரி அழியும் போதுன்னு அர்த்தம். பிரளய காலத்திலும். ந வினஷ்யதி, அது அழிவது இல்லை. அந்த சொரூபம் அழிவது இல்லை. எந்த சொரூபம்? ஃபர்ஸ்ட் மாயை விட மேலான சொரூபம், கண்களுக்கு புலப்படாத சொரூபம், என்றும் அழியாத சொரூபம். அப்படிப்பட்ட தத்துவத்தை உடைய அது எல்லா உயிர்களும். என போன ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்? மகா பிரளயம், கல்ப பிரளயம் எல்லாமே பார்த்தோம். அப்படி எல்லாமே ஒடுங்கும் போது பிரளய காலத்தில் அது அழிவது இல்லை. ந வினஷ்யதி. அதுதான் அதுக்கு பேர் என்ன போட்டார்? சனாத்தனக, தனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் நித்தியமாக இருக்கிறது. இதுதான் இந்த ஸ்லோகத்தோட மீனிங்கு. இப்ப அந்யக, இப்ப மாயைக்கு அவ்வியக்தன் போடுறாரு, பிரம்மத்துக்கும் அவ்வியக்தன்னு போடுறாரு. அப்ப மாயைக்கும் வேறான தன்மை, அவ்வியக்தங்கிற வேர்டு யூஸ் பண்ணாலுமே 2க்கு என்ன டிஃபரன்ஸ்? ஏன் 2க்கும் அவ்வியக்தன்னு போடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வியக்தம்னா வேறு, அந்யக ஒரு வேர்டு போட்ட பார்த்தோம் இல்லையா? அந்யக வேறு தன்மை, மாயாவுக்கும் பிரம்மனுக்கும் வேறு தன்மை. அதான் விளக்கி காமிக்கிற, 2 டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிற. தூ, இவ்வளவு நாம பார்த்ததெல்லாம் மாயா, சிருஷ்டி கிரமம் எல்லாம் என்னது? மாயை பற்றி படித்துக் கொண்டிருந்தோம். அதுல இருக்கிற சிருஷ்டி கிரமத்தை பத்தி காட்சி பிழையாக. இந்த உலகம் தோன்றுதல் என்பதே மாயா, காட்சி பிழை, பொய், மித்யா. அதிலிருந்து அந்யகா மாறுபட்டது. அப்ப இவ்வளவு நேரம் பார்த்ததுல மித்யா விஷயம், சம்சாரத்துக்கு உட்பட்ட விஷயம். எது பிரம்மாஜி காலமெல்லாம் படிச்சோம் பாத்தீங்களா? அதெல்லாம் என்னது? சம்சாரத்துக்கு உட்பட்ட விஷயம்.
இது இது இப்ப நம்ம படிக்க போறது என்னது? மோட்சத்துக்கு விஷயம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்படி ரெண்டுக்கு என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கு. மாயாவுக்கும், மாயாங்கிறது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? மாயாங்கிறது மித்தியா, பிரம்மங்கிறது சத்தியம். மாயாங்கிறது ஜடம், பிரம்மங்கிறது சேத்தனம் சைத்தன்யம். மாயாங்கிறது விகாரி, பிரம்மங்கிறது அவிகாரி. மாயாங்கிறது பொய், பிரம்மங்கிறது சத்தியம். இந்த மாதிரி ரெண்டுக்கு என்ன இருக்குது? அந்நியக. ரெண்டு பேரும் ட்வின்ஸ் தான், ஆனா என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? வேறு தன்மை. அது போல இவன் வேறு அவன் வேறு. ஏன்னா இது ரியாலிட்டியில இது வேறு அது வேறு. மாயாங்கிறது ரியாலிட்டி என்ன? பொய், காட்சி, பிழை. இல்லைன்னு சொல்லக்கூடாது, துஷ்டம் அல்ல, இருக்குது, இருக்கிறமா. இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாத நிலைதான் மாயா. அதுதான் என்ன வேர்டு யூஸ் பண்றாரு? அந்யக, பரக, அந்த விட மேலானது. இந்த மாயை விட மேலானது, மாயை விட அந்யக, மாயை விட பரக. ஆனா அது என்னதான்? அவ்யக்தம். இது என்னதான்? மாயா என்னது? சத்துவ ரஜோ தமோ குண ஆத்மிகமாக மாயா தனக்குள் என்ன பரிணாம மாற்றம் ஏற்படுவதற்கு முன்னால் அவங்க எப்படி இருந்தாங்க? அவ்யக்தம். இந்த உலகத்துல பாருங்க, கண்ணுக்கு புலப்படாது பிரம்ம தத்துவம் மட்டுமல்ல, மாயையும் கண்ணுக்கு புலப்படுவதில்லையே. அதான் ஒரே தன்மைன்னு சொன்னேன். ஒரே தன்மை, ஆனா அந்நியாக. என்னென்ன ஒரே இடத்துல ரெண்டுக்கு சமம்? ரெண்டு என்னது? அனாதி. இது எப்ப தோன்றுச்சுன்னு தெரியாது, அது எப்ப தோன்றுச்சுன்னு தெரியாது. ரெண்டும் பாருங்க, பிரம்மனையும் நம்ம பார்க்க முடியறதில்ல, மாயையும் நம்மளால என்ன பண்ண முடியாது? புலப்படும். கண்ணுக்கு புலப்படாததாக மாயும் இருக்குது, பிரம்மம் இருக்கிறது. சோ ஒரே தன்மையாக இருந்தாலும் அதுக்குள்ள என்ன வேறு வேறு டிஃபரன்சஸ் இருக்கு. அதனால என்ன சொன்னா? அவ்யக்தம் மாயா, அவ்யக்தம் பிரம்ம. வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். அந்த அவ்யக்தங்கிறத ரெண்டுக்கும் போடுறாரு. ரொம்ப கிளீனா புரிஞ்சுக்கணும். ஏன் மாயா அவ்யக்தம்? அவ்யக்தனா நாட் அன்மேனிஃபெஸ்டேஷன் ஃபார்ம், அதுக்கு பேர் தான் அவ்யக்தம் சொல்லுவோம். சோ மாயா அவ்யக்தம், பிரம்மம் என்னதான்? அன்மேனி. சோ ரெண்டு இந்த இடத்துல அவ்யக்தங்கள் தனக்குள் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் உலகத்தை படைப்பதால் இது அவ்யக்தம். அது தனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு உலகமாக காட்சி அளிக்கும் போது அவ்யக்தம். இதுதான் ரெண்டுக்குள்ள. அதாவது முன்னால பேசுனது சம்சார, எது மாயை என்பது சம்சார ஸ்வரூபக, பிரளய காலம், மாயா வில் எல்லாமே ஒடுக்கம், அது மோட்சம் அல்ல. சோ என்ன புரியுது? எத்தனை பிரளயங்கள் ஆனாலும், எத்தனை நீங்க கல்ப பிரளயத்தை பார்த்தாலும், எத்தனை மகா பிரளயத்தை பார்த்தாலும், அஞ்ஞானம் என்பது விலகாமல் மோட்சம் என்பது கிடையாது. மரணமில்லா பெருவாழ்வு என்பது நாம் அடைய முடியாது. அதத்தான் சொல்றார் இவ்வளவு ஆழமா. எத்தனை பிரளயம் ஆனாலும் சரி, ஞானத்தை பெறாமல் உனக்கு என்ன கிடையாது? மோட்சங்கிறது, விடுதலை என்பது, நிறைவு என்பது, மன நிறைவு என்பது கிடையாது. மோட்ச சொரூபத்தை சொல்றார், பிரம்ம தத்துவம். அங்கதான் நோ ரிட்டர்ன் பேக். அடுத்து சொல்ல போறார். ஏன் அந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுனால, அந்த ஞானத்தை பெறுறதுனால என்ன? பரந்தாம, அவர் தானே பரந்தாம. எங்கு சென்றால் நிவர்த்தந்தே, தட் இஸ் பரந்தாமன். அதுதான் மோக்ஷம். நோ, there is no need of return back. சில பேர் என்ன சொல்றாங்க? சில மதங்கள் சொர்க்கத்துக்கு போறதே மோக்ஷங்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க? பிரம்மலோகம் போறதே மோக்ஷங்கிறாங்க. ஆனா அங்கெல்லாம் போனா திரும்பி நான் இந்த உலகத்துக்கு திரும்பி வந்தாக வேண்டும். அது மோக்ஷம். சொர்க்கத்துக்கு போறது மோக்ஷம் அல்ல, பிரம்மலோகம் போறதும் மோக்ஷம் அல்ல. இது எங்க? திரும்பி வராத நிலைதான் என்னது? மோட்சம். அது சொர்க்கத்துல போய் அடையிறதோ பிரம்மலோகத்துல போய் தான் அடையணுங்கிறது கிடையாது. இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே அந்த நிலையை நாம் எட்டிவிடலாம். ஜீவன் முக்தி. அதனோட கண்டினியூஷன் நம்ம 21ஆம் ஸ்லோகத்துல பாக்குறோம். அவ்யக்தோக்ஷர இத்யுக்தஹ தமாஹு பரமாகதிம் எம் பிராப்யன நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அத கருத்தை தான் அவரு இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. என்ன பலன்?
அவ்யக்தக. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவ்யக்தக, புலப்படாதது, இந்திரிய அகோச்சரம். அக்ஷர அழியாதது, அழியாதது. எங்க ஆரம்பிச்சாரு இந்த அத்தியாயம்? அக்ஷரம்ங்கிற வேர்டு 3வது ஸ்லோகத்தில் ஆரம்பிச்சாரு. ஸ்ரீ பகவான் உவாச்ச அக்ஷரம் பிரம்ம பரமம். அந்த இடத்துல அக்ஷரம் போட்டார். 3வது ஸ்லோகத்திலிருந்து இப்ப கனெக்ட் பண்றாரு. அவ்யக்தக அக்ஷரகம்னா அழியாதது. அவ்யக்தக 20வது ஸ்லோகத்துல சொன்ன வேர்டு, அக்ஷரங்கிறது 3வது ஸ்லோகத்துல சொன்ன வேர்டு. எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்க. அழியாதது இதி, இதினா கொட்டேஷன். இதி உக்தக கூறப்பட்டதோ. 3வது ஸ்லோகத்துல என்ன வேர்டு போட்டேன்? அக்ஷரக. 20வது ஸ்லோகத்துல என்ன வேர்டு போட்டேன்? பிரம்மத்துக்கு அவ்யக்தக. அக்ஷரம்னா என்ன அர்த்தம்? நக்ஷரத்தி இது அக்ஷரம், தன அழிவற்றது அப்படின்னு அர்த்தம். அவ்யக்தனா கண்ணுக்கு புலப்படாதது, காதுகளுக்கு இந்திரிய புலன்களுக்கு புலப்படாததுன்னு அர்த்தம். அப்படி கூறப்பட்டதோ என்னால. கிருஷ்ணரே சொல்றார் 3வது ஸ்லோகத்தில் அப்படி சொன்ன, 20வது ஸ்லோகத்தில் இப்படி சொன்ன, கூறப்பட்டதோ தம் அதை, அந்த பிரம்ம தத்துவத்தை. அக்ஷரம்னு சொன்னது அதுதான், அவ்யக்தன்னு சொன்ன அந்த பரபிரம்மத்தை பரமாம் மேலான கதி, பரமாம் கதி மேலான கதியாக இருக்கிற. கதினா போற இடம், போக்கிடம். மேலான கதியாக ஆகுகு. அதுவும் பாரு, நான் சொல்லல, கூறுகிறார்கள். இதுதான் கிருஷ்ணனுடைய அழகு. நான் சொல்றேன் தாராளமா சொல்லலாம். அவர் அவதார புருஷன், நான் சொல்றேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், சொல்லல. ஆகுகு கூறுகிறார்கள். யாரு? வேதவிதம். அந்த அந்த வேர்டு ஜாயின் பண்ணிக்கணும். வேதவிதம், வேதத்தை அறிந்தவர்கள் ஆகுகு. அதை எங்க போட்டாரு? அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம ஒருத்தர் பேசிட்டு வராங்க அப்படின்னா, நம்ம ஒரு சென்டென்ஸ் நடுவில் ஒரு 10வது சென்டென்ஸ் அவங்க பேசுறது புரிஞ்சுக்கணும்னா, அங்க 5, 4, 3, 2 எல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு வருவோம் ஒருத்தர் பேசும்போது. அதை நான் அதை அப்படி அப்படியே விட்டுட்டுனுங்க. இப்ப 10வது மட்டும் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்க முடியாது. அதைத்தான் இங்க நான் சொல்றேன். இப்போ ஒரு ஸ்லோகம் படிக்கிறேன் அப்படின்னா அது எங்கெங்க கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஆகுகு வேதவிதோ வதந்தி கூறுகிறார்கள். அதை விட முதலே போட்டாரு, வேதத்தை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். அப்ப என்ன சொல்றாரு? அப்ப ஆகுகுன்னா யாருங்க ஆகுகு? வேதவிதோ வதந்தி, அவர்கள் வேதத்தை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். தம் அதை, அந்த பரமாம் கதியை யார்? பரம்கதி யாரு சொல்றாங்க? அந்த அதை எது? அவ்யக்தக நான் சொன்னது, அக்ஷரம்னு நான் சொல்ல, அந்த பிரம்மத்தை தான் மேலான கதி, போய் சேர வேண்டிய, அடைய வேண்டிய, அறிய வேண்டிய மேலான, இந்த உலகத்தில் இருக்கிற மேலான கதி. நம்பர் 1 அறியப்பட வேண்டியதுதான் அங்க கதி. அதத்தான் மேலான கதின்னு யாரு? வேதவிதோ வதந்தி, வேதவிதக வதந்தி. எம் எதை? பிராபிய, பிராபியனா அடைந்த பிறகு அப்படின்னா அறிந்த பிறகுன்னு அர்த்தம். இங்க அறிதல் தான் அடைதல். எங்கி பஸ் ஏறி போறதல்ல, அறிதல் தான் அடைதல். ஏன்னா அது ஆல்ரெடி அடையப்பட்ட ஒன்று. பிரம்ம தத்துவம் அகம் பிரம்மங்கிறது ஆல்ரெடி அடையப்பட்ட ஒன்று. அதை போய் திருப்பி போய் எப்படி அடையிறது? அப்ப என்னதான் வந்திருக்கணும்? அறிதல். நீங்க வகுப்புக்கு வந்தாலும், வள்ளினாலும், கேட்டாலும், கேட்கலினாலும், புரிஞ்சாலும், புள்ளினாலும், நான் என்னதான் பிரம்ம தத்துவம், நான் அடையப்பட்ட ஒன்று. அப்ப திருப்பி போய் அடைதல்னா என்ன புரிஞ்சுக்கணும்? அடையப்பட்ட ஒன்று அறியாமல் இருக்கிறது. பிரம்ம அனுபவம் எப்பவுமே எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா பிரம்ம ஞானம் தான் என்ன இல்ல நம்ம கிட்ட பிரச்சனை. ஏன்? அஜ்ஞானம் நடுவில் வந்து வேலை செஞ்சிருச்சு. அதனால நமக்கு பிரம்ம ஞானம் இல்லை. ஆனா பிரம்ம அனுபவம்ங்கிறது என்னதுதான்?
அதில் தான் நம்ம அயம் பிரம்மங்கும் போது அந்த அனுபவம் எனக்கு எப்படி இல்லாமல் போகும். ஸோ அயம் பிரம்மா அதில் நோட் உங்களுக்கு புரியுதோ புரியலையோ வரமோ வள்ளியோ படிக்கணுமோ படிக்கலையோ அகம் பிரம்மம் தான், அகம் பிரம்மாஸ்மி தான். ஆனால் அது எப்படி இருக்குது, ஏன் அது அதனால தான் சொன்னேன் அடையப்படுதல்ங்கிறது அறிதல். ஆல்ரெடி பிரம்ம தத்துவங்கிறது நான் பிரம்ம தத்துவமாக தான் இருக்கிறேன். ஸோ அடைதல்ங்கிறது அப்படி போடக்கூடாது. இல்லாதது ஒன்றை போய் சேருவது தான் அடைதல். இது அப்படி அல்ல, அறிதல். ஏன் அறிதல்ங்கிற வேர்டு போடுறோம்னா பிரம்மம் ஆல்ரெடி அடைந்த விஷயம். ஸோ அடைந்த பின் ந நிவர்த்தந்தே திரும்புவதில்லையோ. எதை அறிந்த பின் போட்டுக்கணும். எதை அறிந்த பின் அவர்கள் திரும்புவதில்லையோ. தத்து ந நிவர்த்தந்தே திரும்புவதில்லையோ. தத்து அது என்ன போடுறாரு, மம டக்குன்னு பெங்க நிக்கிறாரு. மம பரமம் தாம என்னுடைய, இந்த இடத்துல மமன கிருஷ்ணர் எடுத்துக்க கூடாது. மமங்கிறது பிரம்ம தத்துவம். பிரம்மனாக இருந்து கிருஷ்ணருடைய அவதார புருஷனாக பிரம்ம தத்துவம் ஈஸ்வர தத்துவம் நம்மிடம் கூறுகிறது. என்னன்னு மம. ஏன்னா மமங்கிறது சில சமயம் கிருஷ்ணரையும் குறிப்பிடும், சில சமயம் ஈஸ்வரரையும் குறிப்பிடுவார், சில சமயம் பிரம்ம தத்துவத்தையும் குறிப்பிடுவார். நாம தான் கான்டெக்ட் அந்த மாதிரி இந்த இடத்துல மமங்கிறது உடனே கிருஷ்ணர். அப்ப கிருஷ்ணர் 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 பரந்தாமன் அதுலயே நின்றுடக்கூடாது. இந்த இடத்துல மாமா ஏன்னா பரந்தாம் என்னுடைய பரமம் தாம என்னுடைய பரமம் மேலான பதம். இது யாரு, அவர்களை என்னுடைய மேலான பரத்தை அடையிறவங்க யாரு, இதை அடைந்தவர்கள், பிரம்மத்தை அறிந்தவர்கள். ந நிவர்த்தந்தே பிரம்மத்தை அறிந்தவர்கள் இந்த உலகத்துக்கு மீண்டும் பிறப்பு எடுப்பது இல்லை. அவர் எதை சொல்றாரு அப்போ, மோக்ஷம் அதான் பேசுறாரு. இப்போ மோக்ஷங்கிறத பரந்தாமங்கிற வேர்டு எதுக்கு யூஸ் பண்றாரு, மோக்ஷம். மோக்ஷத்தை பெற்றவன் திருப்பி அவன் இங்கு பிறப்பது இல்லை. ஏன்னா என்ன பயன், பரந்தாம மோக்ஷம் என்று கூறுகிறார். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு, நீ அந்த பிரம்ம தத்துவத்தை அறிந்து விட்டாய் என்றால் அது மோக்ஷ புருஷார்த் என்ன சொல்றது, மோக்ஷம் என்று கூறி பரந்தாமங்கிறது இடத்துல மோக்ஷம். நிறைவை அடைதல், மன நிறைவை, பூரணமான மன நிறைவு தான் என்னது, மோக்ஷம். சம்சார நிவிருத்தி தான் மோக்ஷம். அவன் என்ன சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல, விதேக முக்தி. பரம் திரும்பி பிறப்பதில்லைன்னு என்ன முக்தி, அது விதேக முக்தி. ஒரு தடவை இந்த சரீரத்தை விட்டுட்டு இந்த ஞானத்தை பெற்றதற்கு அப்புறம் நீ சரீரத்தை விட்டுட்டீனா திரும்பி அடுத்த சரீரத்தை எடுத்து இந்த உலகத்தில் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆகு வேதவிதோ வதந்தி அவர்கள் கூறுகிறார்கள். உடனே டக்குன்னு என்றார் மம தாம. எவ்வளவு ஒரு ஸ்லோகத்தில் ரெண்டு விஷயத்தை கொடுக்கிறார். மம தாம பரந்தாமங்கும்போது பிரம்ம தத்துவம், வேதவிதோ வேதத்தில் அறிந்தவர்கள் கூறுகிறார்கள் சொல்லும்போது கிருஷ்ணரா இருந்து சொல்றாரு. அடுத்த லைன் எங்க போறாரு, மம பரந்தாம என்னை நீ அடைந்தால் திரும்பி வர வேண்டியது இல்லை. மன நிறைவு அதுதான் மோக்ஷம். பிரம்ம ஞானேன ஏவ மனம் நிறைதல், வயிறு நிறைறது போறதான். நம்ம மனம் நிறைவு அப்படிங்கிறது நாமளும் அனுபவிச்சுட்டு தாங்க இருக்கிறோம். மன நிறைவே நம்ம டோட்டலாக நம்மளுக்கு இக்னோரன்ஸ், வி ஆர் நாட் கம்ப்ளீட்லி இக்னோரண்ட் ஆஃப் மன நிறைவு. எப்பப்போ மன நிறைவு ஒன்று ஆசைப்படுவோம், அது கிடைச்சிருச்சு. டிசைர் மேபி ஆஃப் மெனி டைப்ஸ். ஒரு ஜெயிக்கணும்னு நினச்சிருப்போம், ஜெயிச்சிருப்போம். அண்ட் டிசைருங்கிறது எத்தனையோ இடத்துல வரும். ஒன்று அடையணும்னு நினச்சிருப்போம், ஒன்று வாங்கணும்னு நினச்சிருப்போம், ஒரு வெற்றி அடையணும்னு நினச்சிருப்போம். இந்த மாதிரி அது எல்லாத்தையும் நமக்கு என்ன கிடைக்குது, அந்த செயல் முடிஞ்சதுக்கப்புறம் மன நிறைவை நம்ம ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அது என்னது, நாட் பெர்மனன்ட். காலத்தக தேசத்தக வஸ்துத்தக அது லிமிட்டெட் மன நிறைவு. இது என்னது, பிரம்மம் பகவானால் படைக்கப்பட்ட எந்த விஷயத்தை நீங்க போட்டாலும் மனம் நிறைவது இல்லை. பகவானே உள்ள போட்டாத்தான் நிறைகிறார். இதுதான் பகவானால் படைக்கப்பட்ட எந்த விஷயத்தை வேணா போடுங்க,
அது குடும்பமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், எல்லாத்தையும் போடுங்க. அதுதான் அந்த துளசி இலையை கொண்டாந்து போட்டு துலாபாரத்தில் நிறைவு பண்ணுவா. அது அந்த சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன். அதுதான் பகவானை உள்ள போடுங்க, மனம் என்ன ஆயிரம்? நிறைவு. பகவானை உள்ள போடுங்க, என்ன பண்ணலாம்? பகவானை பற்றிய அறிவுன்னு அர்த்தம். பகவானை உள்ள போடுனா எப்படிங்க போடுறது? அவனை பற்றிய பிரம்ம ஞானேன. அதுதான் நம்ம மனம் நிறையும். அந்த நிறைவு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் மோட்சம். ஏன்னா நிறைய பேர் சொசைட்டியில் மோட்சம்னா அது ஏதோ ஒரு அனுபவம், அது எங்கேயோ அவங்கள சுற்றி தலையை சுற்றி லைட்டு, வெறும் தேஜஸ், தூங்க மாட்டாங்க, மோட்சம் அடைந்தவர்களை பற்றி நிறையா அவங்களே உயிர் விடுறதுக்கு முன்னாலேயே நான் இந்த நேரத்தில் செத்து போயிடுவேன்னு சொல்லிடுவாங்க. அவங்க மோட்சத்தை அடைந்தவர்கள் தலையை சுற்றி லைட்டு, தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, பேச மாட்டாங்க. எந்த டெஃபினிஷன் இறைவன் இப்போ கொடுக்கல. மன நிறைவு. எப்படிப்பட்ட மன நிறைவு? பெர்மனண்டான மனநிறை. அதுக்கு பேர் தாங்க மோட்சம். அவ்வளோதான். அது புரியாத ஒரு விஷயத்தினால எதையோ கல்பித்தம், எதுவும் அதில் என்ன கிடையாது. ஸோ என் இருப்பிடம் வந்து நீ அடைவாய்னா என்னை நீ அடைவானா? இன்டைரக்டாக பார்த்தா உன்னை நீ அடைகிறாய். இதுதாங்க உண்மை. என்னை நான் அடைகிறேன். ஏன் எங்கேயோ தொலைச்சிட்டு வச்சிருக்கேன் கோஷம். எங்கெங்கேயோ நான் என்னை விட்டு தொலைச்சிட்டேன். கடைசியில் பிரம்ம ஞானம், ஆத்ம ஞானம், மோட்சம்னு என்னது? என்னில் நான் வந்து நிற்றல் மோட்சம். இதுக்கு லைட்டோ பிசிக்கலாக எந்த இது தேவையில்லை. இட் இஸ் எ கம்ப்ளீட்லி இன்டர்னல். அது வெளியில் எதுவும் தெரியாது, உள்ள அவனுக்கு தெரியும். என்னில் நான் நிற்றல். என்னை தொலைத்திருந்த நான் என்னை கண்டுபிடிச்சு என்னில் வந்து. எங்கெங்க தொலைச்சேன்? மனதில் நான் எடுத்துக்கிட்டேன், அங்கே என்னை போட்டு தொலைச்சேன். புத்தி நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மமக்காரம் வேற எக்ஸ்டெண்ட் வேற ஆயிடும். இப்போ நான் இந்த உடல்ங்கிற அபிமானத்தில் என்ன தொலைச்சேன். அடுத்து பாருங்க, இந்த உடலோட ரிலேட் ஆனது அந்த குரூப், ஃபேமிலி, அங்கே அந்த மமக்கார சேர்த்தனை பார்த்தீங்கன்னா அங்கேயும் போய் என்னை தொலைச்சிட்டேன். ஸோ என்னை பலவாக நான் என்ன பண்ணிட்டேன்? தொலைத்திருந்த, காணாமல், என்னை காணாமல் தவித்துட்டு இருந்த நான். மோட்சங்கிறது என்ன? என்னில் நான் சேஃபா வந்து நிற்றல். அதுதான் நின்றுட்டு டிரான்சாக்ஷன் பண்றது. தொலைச்சிட்டு டிரான்சாக்ஷன் பண்றதுங்கிறத சம்சாரம். என்னை வேற எங்கெங்கேயோ விட்டுட்டு டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு பேரு சம்சாரம். அது துக்கம். என்னில் நான் நின்று கொண்டு ஐ எம் டூயிங் டிரான்சாக்ஷன் வித் த வேர்ல்டு, த சேம் வேர்ல்டு. என்னை தொலைக்கும் போது எந்த உலகத்தை நான் டிரான்சாக்ஷன் பண்ணணும், அதே வேர்ல்டு தான். அதுல எந்த மாற்றம் கிடையாது. முதல்ல என்னை நான் தொலைச்சிருந்தேன், இப்போ நான் என்னில் நான் வந்து கண்டுபிடிச்சு எங்கே நான் நின்று கொண்டேன். தென் we are doing transaction is entirely different. With relaxed mind I can do the transaction. தொலைச்சதுக்கு முன்னால தொலைச்சிட்டு நம்ம டிரான்சாக்ஷன் பண்றோம், என்னில் வந்து நின்றுக்கிட்டு நான் டிரான்சாக்ஷன் பண்றோம். கிரேட் டிஃபரன்ஸ் தான் சம்சாரத்துக்கும் மோட்சத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதுக்கு எதுக்குங்க பின்னாடி லைட் எரியுது? அவங்க சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, ஆவாயத்தில் பறப்பாங்க. அப்புறம் இறந்ததுக்கு வந்து நாளைக்கு இறந்துருவேன் இன்னைக்கே சொல்லிடுவாங்க. அவங்க தண்ணி மேலே நடப்பாங்க, அவங்க தண்ணிக்குள்ளேயும் போவாங்க, அப்புறம் கோயிக்கில் போய் மூடிக்கிட்டாங்க. இதெல்லாம் மோட்சம்னு சொல்லல இறைவன். உன்னில் நீ வந்து நிற்றல். இப்போ அதெல்லாம் என்னங்க? அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே சமுதாயத்தில். அது தியானத்தினுடைய அவாந்தர பலன். பொய்ன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. தானா வாலண்டரா என்ன பண்ண முடியும்? உயிர் விட முடியும். பீஷ்மர் விட்டாரா இல்லையா? முடியும். அதெல்லாம் அவாந்தர பலனா தியானம். பட் தட் இஸ் நாட், we are not negating that, we are accepting it. But what is that? What is it? It is avantara palan of meditation. That is not moksham. மோட்சம் என்ன? பரந்தாமனை அடைதல் தான் மோட்சம். பரந்தாமன் இறைவன் நானும் வேறுலிங் போது என்ன பண்ணிடுவோம்? என்னை நான் அடைதல். அவ்வளோதான். பரந்தாமனை அடைதல்னு என்ன? என்னை நான் அடைதல். ஏங்க அப்போ நான் என்னை நான் முதல் அடையலையா? அடைஞ்சிருந்தீங்க, ஆனால் எங்கேயோ தொலைச்சிருந்தீங்க. உங்களை நீங்கள் அடைஞ்சிருந்தீங்க இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் என்ன பண்ணிட்டீங்க? எங்கேயோ தொலைச்சிட்டதா கற்பனை பண்ணிட்டீங்க. தொலைத்து விட்டதாக, உண்மையில் நீங்கள் எங்கேயும் உங்களை தொலைக்கவும் இல்லை, தொலைத்து விட்டதாக ஒரு கற்பனை, மோகம். அதை சரி பண்ணி சாஸ்திரம் நம்மளை எங்கே கொண்டு வச்சிருது? ஏய், யூ ப்ளீஸ் ஸ்டாண்ட் இன் யுவர் பிளேஸ். அவ்வளோதான். இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா மோட்சங்கிறது சொசைட்டியில் இவ்வளவுதான் கன்ஃபியூஷன். ப்ரொஃபவுண்ட் வேர்டு அது. ஆனால் அதை பலபடி கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறாங்க. மோட்ச விளக்கு விட்டுறதுக்கு பேர் மோட்சம். செத்ததுக்கு அப்புறம் விளக்கு விட்டுட்டா அவங்க மோட்சம் அடைஞ்சிட்டாங்க. எப்படி அடைவாங்க?
அப்ப அப்ப இந்த சாஸ்திரம் எல்லாம் வேஸ்டா? இறைவன் எதுக்கு இவ்வளவு மெனக்கெட்டு 108 1008 உபனிஷத்து பகவத்கீதை இதெல்லாம் எதுக்கு கொடுத்தாரு? அதெல்லாம் ஓரமா ஒதுக்கி விட்டுட்டு நான் செத்ததுக்கு அப்புறம் ஏப்பா ஒரு 10 பேர் 100 விளக்கு 1000 விளக்கோட பணம் சம்பாரிச்சு 1000 பேருக்கு கையில காசை கொடுத்து ஏப்பா எல்லாரும் விளக்கு கொடுங்கப்பா நான் மோட்சம் அடைஞ்சிடறேன் இறந்ததுக்கு அப்புறம். அப்படி அல்ல. அப்ப இதெல்லாம் என்ன அனர்த்தமாகுது? இறைவன் கொடுத்த உபனிஷத்துக்களும் இறைவன் கொடுத்த வேதமும் இறைவன் கொடுத்த பகவத்கீதையும் என்ன பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான்? அனர்த்தம் பண்றான். இட் இஸ் a sin. சரியாக புரிந்து கொள்ளணும். அதுதான் சொல்ல. அடுத்தது 22வது ஸ்லோகம் 20, 21, 22 மூணு பாத்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட் மேட்டர் கொடுக்குறாரு. 22 புருஷஸ பரப்பாத்த பக்தியாலப்யஸ்வனன்யா. அனன்யா பக்தி பெட் வேர்ட் ஆஃப் பகவான் வந்துகிட்டே இருக்கும். நீங்க மட்டும் எடுத்து இதை ஒரு பிஎஸ்சியே பண்ணிடலாங்க. அனன்யா பக்தி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றது எந்த அளவுக்கு தவறா புரிஞ்சிருக்காங்கிறது வேற விஷயம். உண்மையான அர்த்தம் அது பெட் வேர்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டே இருக்கும். அனன்யா பக்தி. அதனாலதான் நாரத பக்தி சூத்ராணி பகவத்கீதையோட சைட் பை சைடு எடுத்து முடிச்சுக்கிறதுக்கு காரணமே இப்ப தெரியுதுங்களா? ஏன் நாரத பக்தி சூத்ராணி முடிச்சுட்டு நாம இங்க பகவத்கீதை டிராவல் ஆகிறோன்னு. அங்கதான் அனன்யா பக்தின்னு என்னன்னு புரிஞ்சுக்க அளவுக்கு அங்க ஸ்லோகங்கள் அங்க கொடுத்திருக்காரு நாரதர். அதை புரிஞ்சுக்கிட்டு நாம இங்க வரும்போது குழப்பம் வராது. நாரத பக்தி சூத்ராணி படிக்க மாட்டேன், யோக இதுவும் படிக்க மாட்டேன் அப்படிங்கும் போது யாரு பதஞ்சலி யோக சூத்திரம் நம்ம படிக்கலினா பகவத்கீதையை நீங்க புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஹேண்டிகேப்டட் தான். என்னதான் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா சொன்னனே பாருங்க புரியும். அத்வைத பக்தி அனன்யா பக்தின்னு என்ன சொல்லும் போதே வாயில நான் படிக்கும் போதே என்ன உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓ அத்வைத பக்தி தான் என்னது அனன்யா பக்தி. இப்ப நீங்க அத்வைத பக்தி அனன்யா பக்திங்கிறது நாரத பக்தி சூத்ராணிக்குள்ள போனீங்கன்னா தான் தெரியும். இங்க அவ்வளவு டீட்டெயிலா அவர் கொடுக்கல, அங்க அவ்வளவு டீட்டெயிலா ஏன் அவர் கொடுக்கல, அங்க அவ்வளவு டீட்டெயிலா பதஞ்சலி யோக சூத்திரத்தை ஏன் கிருஷ்ணர் சொல்லல? ஆல்ரெடி பதஞ்சலி சொல்லிட்டாரு. திருப்பி அதுக்கு அவர் திருப்பி நம்ம ரிப்பீட் பண்றது காப்பி அடிக்கிற வேலை, அவருக்கு அவமரியாதை செய்யற வேலை. சோ இவர் அதை பத்தி அதிகமா தொட மாட்டாரு. அனன்யா பக்தி யார் பெரிய பேசியாச்சு, நாரத பக்தி சூத்திரம் இன் டீட்டெயில் இருக்கு. வேணும்னா நீ அங்க போய் படிச்சுக்கணும். அப்போ இறைவன் என்ன பண்ண மாட்டாரு? கிருஷ்ணர் அவதாரர் புருஷராக இருந்தாலும் அவர் எதை வேணாலும் கோட் பண்ணலாம், தானே சொன்னதா கூட சொல்லலாம். ஆனா அவர் அதை செய்யவே இல்லை. சோ அனன்யா பக்தி வேணும்னு என்ன தெரிஞ்சிருக்கணும்? நாரத பக்தி சூத்ராணி தரவா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இந்த அனன்யா பக்திங்கிற வேர்டே புரியும். இல்லைன்னா எது வேணா அப்ப இன்டர்பிரேஷன் என்ன வருது, மாறி மாறி சொல்லிக்க வேண்டியதுதான். நமக்கு என்ன எட்டுதோ அதை சொல்லிக்க வேண்டியதுதான். அடுத்தது யஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ததம். பரந்தாமனை அடையும் வழி என்ன? இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்றாரு? எப்படி அந்த பரந்தாமனை அடைதல் அறிதல் என்ன வழி? ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றாரு? அக்ஷர பிராப்தி உபாயம். ஏன்னா இவர் அக்ஷரங்கிற வேர்டு தான் 3வது ஸ்லோகத்திலே போட்டார். அவ்யக்தங்கிற வேர்டு 20வது ஸ்லோகத்துல போட்ட இதெல்லாம் மறந்துடவே கூடாதுங்க. அந்த ரெண்டே எதை இவர் பரம்பிரம்மங்கிற வேர்டுக்கு பிரம்மங்கிற வேர்டுக்கு 2 வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு. ஒன்னு அக்ஷரம்னாலும் அதே தத்துவம் தான், அவ்யக்தம்னாலும் மாயையில மாயைக்கு மேலான அவ்யக்தங்கிறார். மாயைக்கு மேலான இந்திரியங்களுக்கு புலப்படாத தனக்குள்ள எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கூடாத அவ்யக்தம். அப்படி 2 வேர்டு யூஸ் பண்ணார் இல்லைங்களா? அதத்தான் என்ன சொல்றது? அக்ஷரம் அந்த பிராப்தி உபாயம். ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்றாரு? அக்ஷர பிரம்ம அல்லது அக்ஷர பிராப்தி அப்படின்னாவே பிரம்மம் தான் அர்த்தம். அதை அடையறக்கு உபாயம். ஏன்னா உபாயம் இருந்தா தான் நம்ம மீன்ஸ் இருந்தா தான் கோல். we can reach the goal by using means. அந்த மீன்ஸ்ங்கிறத உபாயம் டு ரீச் த கோல். இது ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லிடுறாரு. 2வது லைன்ல அந்த அக்ஷர விளக்கத்தை பத்தின அக்ஷர பிரம்மனை பற்றிய விளக்கம். அக்ஷர பிரம்மன் 2 சொல்ல தேவையில்லை, அக்ஷரன்னு போட்டாவே அது பிரம்மன் தான். நான் புரியாதோங்கிற காரணம் 2 சேர்த்து போடுறேன். அக்ஷரம் வேறு பிரம்மம் வேறு அல்ல, பிரம்மம் அக்ஷரம் ஒண்ணுதான், சினானிம்ஸ். சோ அந்த அக்ஷரை பற்றிய விளக்கம் அல்லது என்ன சொல்லலாம் சொரூப விளக்கத்தை செகண்ட் லைன்ல கொடுக்குறாரு. சோ அக்ஷர பிராப்தி அவ்யக்த பிராப்தி என்ன வேர்டு போடலாம்? நீங்க அக்ஷர பிராப்தின்னு போடலாம், அவ்யக்த பிராப்தின்னு போடலாம். ஏன் அக்ஷரம்ங்கிறது 30, தேர்டு அவ்யக்தம்ங்கிறது 20 ஸ்லோகாஸ். அதனால நம்ம என்ன வேர்டு போட்டுக்கலாம்? பிரம்மங்கிறதுக்கு பதிலா அக்ஷரம்னு போடலாம், அவ்யக்தன்னு நாம போடலாம். மீனிங் எழுதிக்கலாம். பார்த்த ஏன்னா இந்த இடத்துல அனன்யா பக்தி வருது. அதெல்லாம் திருப்பி திருப்பி புரிஞ்சுக்க வேண்டிய வேர்டு.
இப்போ பார்த்தீங்கன்னா பக்தி அப்படின்னா நாரத பக்தி சூத்திரானியை ஷார்ட்டாக பண்ணி தான் நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா புரியாது. ஏன்னா இன்டர்பிரிட்டேஷன் வேற மாதிரி தான் பண்ணிட்டு வந்திருப்போம். ஏன்னா அனன்யா பக்தினா நான் சொல்லியிருக்கேங்க, சொசைட்டி நீங்கள் வைஷ்ணவர்களையோ அல்லது உங்களே போய் கேட்டு பாருங்க. அனன்யா பக்தினா சிவபெருமானா சிவபெருமானை மட்டும் வழிபடுறதுக்கு பேர் அனன்யா பக்திங்கிறாங்க. வைஷ்ணவால கேட்டீங்கன்னா விஷ்ணுவை மட்டும் வழிபடுறது தான் அனன்யா பக்தின்னு தே இன்டர்பிரட்டிங். அப்படி அல்ல. அப்படி ஈஸ்வர தத்துவம் ஈஸ்வரனே எல்லாத்தையும் படைச்சிட்டு ஈஸ்வரனே சொல்லுவாரு என்ன அப்படி என்ன இதுக்கு பேர் அனன்யா பக்தி, இங்க கும்பிட்ற பேர் அனன்யா பக்தின்னு சொல்லுவாரு. அப்ப என்ன அனன்யா பக்தி? அப்ப என்ன தெரியணும்? ஃபர்ஸ்ட் பக்தி. ஏன்னா நாரத பக்தி சூத்திரம் இப்ப ஷார்ட்டான 3 இடத்துல நாரத பக்தி சூத்திரானிய 3 சென்டென்ஸ் ஷார்ட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா அது விளக்காம நமக்கு உள்ள வர முடியாது அனன்யா பக்திங்கிற வேர்டுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பக்தி அங்க என்னது? பக்தன் ஒருத்தர் இருப்பான், ஈஸ்வரன் ஒருத்தர் இருப்பாரு, லட்சியம்னு ஒன்று இருக்கும். அப்போ பக்தன், ஈஸ்வரனா தேவதைகள், அது விஷ்ணுவா இருக்கலாம் சிவனா இருக்கலாம், நோ ப்ராப்ளம். பக்தன் என்ன பண்றான்? அந்த ஈஸ்வரனை வேண்டி தனக்கு எதுக்காக லட்சியம், தன்னுடைய கோல், ஒரு பரிகாரம், ஒரு சுகம் வேண்டி அல்லது ஒரு பரிகாரம் வேண்டி என்ன பண்றான்? அவன் என்ன பண்றான்? பக்தன் ஈஸ்வரிடம் அவன் வச்சிருக்கிற லட்சியத்துக்காக ஈஸ்வரிடம் பக்தி செலுத்துகிறான். தேவதா பக்திங்க. இனி தேவதா பக்தி அடைய போற கோல் வேற. பக்தனாக இருந்து பக்தன் பிரே பண்ண போறதில்ல, வேண்ட போறதில்ல. அவனை அபக்தவனை குரூப்ல விட்டு கழிச்சிருங்க. பக்தனாக இருப்பவன்லேயே இப்ப 3 கேட்டகரி. அவன் தான் அடையப்பட வேண்டிய லட்சியம் வேறு, இறைவனை மீன்ஸா யூஸ் பண்ணி அதை அடையப்படுற விஷயம் என்னது? புள்ள கல்யாணம், பைய கல்யாணம், ஏதோ ஒண்ணு, சொத்து பத்து, கேஸு, ஜெயிக்கணும், பரிகாரம், இந்த மாதிரி அடையிறது வேற லௌகீக விஷயம். ஆனா யாரை பிடிக்கிறான்? இறைவனை, தேவதையை. எல்லா தேவதைகளும் ஈஸ்வரன் தான். அதை பிடிச்சு யார் இவன்? பக்தர். இப்ப இவன் என்ன நினைப்பான்? நான் வேறு. சீதா மென்டல் செட்டப். நான் வேறு, இறைவன் அந்த தேவதை வேறு, அடையப்பட வேண்டிய லட்சியம் வேறு. ட்ரையாங்குலர் ஃபார்மேட் சொல்லுவோம். இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பக்தி எல்லாத்துக்கும் இப்படித்தான் ஆரம்பிக்கணும். இது தப்புனோ கீழானதோ அல்ல. திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் பக்தி. ஆனா என்ன மென்டல் செட்டப் இருக்கும் அதுதான் நமக்கு முக்கியம். நான் வேறு, இறைவன் வேறு. பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு வேணுங்கிறத அடையிறது. இப்ப என்ன இருக்குதுங்க? 3 டிவிஷன் வருதா? 3 டிவிஷன். அந்த பாயிண்ட் தான் நமக்கு முக்கியம். அனன்யா பக்தி புரிஞ்சுக்கணும்னா 3 டிவிஷன் இருக்கு. இதுல ஒரு குரூப் என்ன சொல்றாங்க? அது ஈஸ்வரன் இடத்துல நீ விஷ்ணு பெருமாளை மட்டும் போட்டீங்கன்னா அனன்யா பக்தின்னு ஒரு குரூப் சொல்லுது. இவ்வளவுதான். அவங்க நிக்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட் இங்கதான். என்ன அடுத்த லெவலுக்கே வரல. பிரைமரி லெவலில் நின்றுக்கிட்டு அந்த ஈஸ்வரன் இடத்துல நீங்க சிவனை போட்டீங்கன்னா அவங்க அதுதான் அனன்யா பக்திங்கிறாங்க. பெருமாளை கும்பிடுறவங்க பெருமாளை போட்டா அது அனன்யா பக்திங்கிறதோட அவங்க நின்னுறாங்க. செகண்ட்ல ஒன்று இருக்கு, தேர்ட்ல ஒன்று இருக்கு. They never come to that point. செகண்ட் என்னது? லட்சியம். பக்தன் அங்கே என்ன இருப்பான்? பக்தன் இருப்பான். அதே பக்தன் இங்கே இருப்பான். பக்தன் பிளஸ் லட்சியம். லட்சியம் என்னது? இறைவனை அடையப்பட வேண்டிய விஷயமா வச்சிருப்பான். சோ அங்க என்ன ஆயிடுச்சு? உலக விஷயங்களை வேண்டுவதை விட்டுட்டு ஒன்லி 2 things, 2 பிரிவு. நான், இறைவன். இறைவனை பற்றி நான் அறியணும், அவ்வளவுதான். இப்ப 3 பிரிவு இருந்தது. இப்ப எத்தனை பிரிவு ஆயிடுச்சு? 2. ஏன்னா நான் இறைவன், இறைவனை நான் அடையணும். 2 டிவிஷன். யாரை பிடிக்கிறோம்? லட்சியம் அவர் தான், சாதனம் அவர் தான், சாத்தியம் அவர் தான். முதல்ல சாதனை வேற, சாத்தியம் வேற. யார்? சாதனம் இறைவனா வச்சு சாத்தியம் வேற பிடிச்சாங்க ஃபர்ஸ்ட் குரூப். செகண்ட் குரூப் அடுத்த இது மெச்சோர்டு பக்தி. திஸ் இஸ் மெச்சோர்டு பக்தி. இட் இஸ் நாட் இன்ஃபீரியர் ஆர் சுப்பீரியர். அப்படி எல்லாம் பிரிக்க கூடாது. திஸ் இஸ் மெச்சோர்டு பக்தினா சுப்பீரியர் யார் சொன்னா? அது இட்ஸ் மெச்சோர்டு பக்தி, அவ்வளவுதான். அப்போ அங்க என்ன பண்றான்? இறைவன் நான், லட்சியம். நான் வேறு, இறைவன் வேறு தான் அங்கேயும். ஏன்னா நான் இறைவன் அடையாத போது நான் வேறு, இறைவன் வேறு. ஆனா அடையப்பட வேண்டிய விஷயம் என்னதான்? இறைவன். யாரை பிடிக்கிறேன்? இறைவனை பிடித்து இறைவனை அறிதல். அப்ப நான் வேற, இறைவன் வேற. இது 2வது பக்தி. 3வது பக்தி ஒன்று இருக்கு பாத்தீங்களா? செகண்ட் முடிச்சு இப்ப தேர்ட் மெச்சோர்டு லெவல் ஆஃப் பக்தி. அதுதான் அனன்யா பக்தி. என் மீது எனக்கு பக்தி.
ஏன்? நான் வேறு இறைவன் வேறு அல்ல, அத்வைத பக்தி. அதுதான் ஞானியுடைய பக்தி. ஈஸ்வரனும் நானும் வேறு வேறு அல்ல, ஈசாவாசிய விதகும் சர்வம் புரிஞ்சு அதுக்கப்புறம் அகம் பிரம்மாஸ்மி இது ஞானேன, நான் இறைவனாகவே இருக்கிறேன். அப்ப பக்தி எங்க இருக்கும்? பக்தி இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அங்கிருந்து வந்து அப்படியே பக்தி தூக்கி போட்டுருவார என்ன? பக்தி இருக்கும், அதெல்லாம் போகாது. ஏன்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறது வேதாந்தத்துக்கு வந்தா பக்தியே இருக்காது, அதெல்லாம் வரட்டு ஜென்மங்க. ஐயோ, யாரு சொன்னா? பக்தி அப்படியே தான் இருக்கும். இட்ஸ் எமோஷன். அது கஷ்டப்பட்டு குவாலிட்டி டைம் குவான்டிட்டி டைம் எல்லாம் கொடுத்து நல்லா உரம் போட்டு நல்லா வளர்த்திட்டு திடீர்னு அங்கே அப்படியே டிராப் அவுட்டா பண்ண முடியும்? அப்படி அல்ல, வரட்டு ஜென்மங்கள் அல்ல. வேதாந்தின்ஸ் எல்லாம் வரட்டு ஜென்மங்கள் கிடையாது. அந்த பக்தி அப்படியே தான் இருக்கும். ஆனா தேர்ட் லெவல் அப்ப என்ன வரும்? என் மீது பக்தி. அவ்வளவுதான் மாற்றமே. என் மீது பக்தி. ஈஸ்வர பக்தி இஸ் ஈக்குவல் டு என் மீது பக்தி. ஞான ரூப பக்தி, அத்வைத ரூப, அத்வைத ரூப சொல்லக்கூடாது, ஞான ரூப பக்தி, ஞானி பக்தி. எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஞானி பக்தி, அத்வைத. ஏன்னா ஞானத சூத்திராணி படிச்சதுனால அந்த அத்வைத பக்திங்கிற வேர்டு நான் போடுறேன். யூ மேபி வெல் வேர்ஸ் வித் தட் வேர்ட். அத்வைத பக்தி, ஞானி பக்தி, என்ன வேணா சொல்லலாம். என் மீது எனக்குள்ள என் மீது பக்தி, அவ்வளவுதான். அது எனக்குள்ள சொல்லக்கூடாது, என் மீது பக்தி. புரிஞ்சுங்களா? இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ங்கிறது பிரைமரியா எல்லாரும் ஆரம்பிக்க வேண்டிய பக்தி. அதுக்கப்புறம் எங்க வர்றோம்? கர்மயோக பக்தி, அப்புறம் ஞானி பக்தி. பாத்தீங்கன்னா கர்மயோகின்ற பக்தி ரெண்டாவது. யோசனை பாருங்க, நான் இறைவன் ரெண்டை தவிர எது அவருக்கு முக்கியமா இருக்காது? கர்மயோக பக்தி. ஸோ பக்திங்கிறது கடைசி வரைக்கும் அவனோட டிராவல் ஆயிட்டு இருக்குமே தவிர லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் வேர்ல்ட்லி திங்ஸ், லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பகவான், லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் மீ, அவ்வளவுதான். இதுதான் சாஸ்திரத்தினோட பக்தியினுடைய பக்தி யோகம் 12வது அத்தியாயத்துல விளக்கமா சொல்ல போறாரு. பக்தி யோகமே அது. இப்ப நம்ம இன் டீட்டெயில் பார்க்கலாம். இப்ப நான் சொன்னது வெரி ஷார்ட். ஏன்னா அந்த அனன்யா பக்திங்கிறது என்ன புரிஞ்சிருச்சா? ஞானி பக்தி. அதுதான் அனன்யா பக்தின்னு இறைவனுடைய வேர்டு. மீனிங் எழுதிக்கலாம். பார்த்த அர்ஜுனா, பூதானி உயிர்கள், ஏன் நான் வேறு பகவான் வேறுன்னு நினைக்குது உயிர்கள்? என்ன காரணம்? அகங்காரம். என்னை அதாவது இறைவனை தவிர்த்து வேற ஒன்று இருக்குன்னு நினைக்கிறதுக்கு என்ன வேணும்? அதுக்கு ஒரு அகங்காரம் வேணும். பூதானி உயிர்கள் எஸ்ய எவருடைய அந்தஸ்தானி உள்ளே இருப்புள்ளவோ, எவருடைய இந்த இடத்துல பிரம்மணின்னு அர்த்தம். யாரு? அந்த அவ்யக்த அக்ஷர புருஷக பிரம்மனுக்கு. அந்த எஸ்யங்கிறதுக்கு என்னன்னு கொடுக்கலாம்? அவருடைய என்ன? பிரம்மணி. யார் அந்த பிரம்மணி? எவருடைய? அவ்யக்த புருஷ அக்ஷர புருஷக, அதுதான் எஸ்ய. எஸ்யங்கிறது இந்த இடத்துல சப்தமியா யூஸ் ஆகுது. பிரம்மணி. எப்படிப்பட்ட பிரம்மணி தான் நான் அட்ஜெக்டிவ் கொடுத்தேன். 3வது ஸ்லோகத்துல சொன்ன அக்ஷரம், 20வது ஸ்லோகத்துல சொன்ன அவ்யக்த. அதில் அந்தஸ்தானி எவருடைய உள்ளே, அந்தம்னா உள்ளே, ஸ்தானினா இருப்புள்ளனவோ, எல்லா உயிர்களும் எவரிடத்தில் இருப்பை பெற்று இருக்கிறதோ, அந்த எவருக்கு தான் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். பிரம்மணி, அவ்யக்த, அக்ஷரா, புருஷா. அங்கதான் என்ன பெறுது? எல்லாமே உள்ளே இருப்பை பெறுகிறதோ, எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபிளா இருக்குது. எல்லா பூதங்களும் they get their existence எங்கிருந்து பெறுகிறதோ. இது ஒரு பாயிண்டா? எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபிளா இருக்கிறாருன்னு சொல்றாரு. அந்த பிரம்மணி எப்படி இருக்குது? பிரம்மன் எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபல். அடுத்தது ஏன, எவரால், இதம் சர்வம், நீங்க பாக்குற இந்த உலகம் முழுவதும். அழகான வேர்டு ததம், வியாபிக்கப்பட்டுள்ளதோ.
ததம். இதம் சர்வம் ததம். இந்த உலகம் எல்லாம் வியாபிக்கப்பட்டுள்ளதோ. இப்போ இருப்பு உள்ளதுன்னு சொல்லும் போது சத்து, பிரம்மனுடைய சத்தை விளக்குறாரு. எல்லா உயிரினங்களுக்கும் எது சத்தாக இருப்பாக இருக்கிறதுனா அது என்ன சொல்றாரு? சத்தியம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரா? இப்ப என்ன சொல்றாரு? ததம், வியாபிக்கப்பட்டுள்ளதோ அப்படின்னா உபாதான காரணமாக இருக்கிறார்னு அர்த்தம். ஏன் வியாபகம்னா என்ன? முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்போ ஒரு சிருஷ்டி ஆகுது அப்படின்னா களிமண் வியாபகம் ஆகியிருக்கு, பானை முழுவதும் களிமண் வியாபகம் ஆகியிருக்கு அப்படின்னா ஒரு சிருஷ்டிக்கு 2 காரணம் வேணும். நிமித்த காரணம், உபாதான காரணம். பானைக்கு உபாதான காரணம் மண்ணு, நிமித்த காரணம் குயவன். குயவன் பானையை வியாபிப்பது இல்லை. களிமண்ணு தான் பானை என்ன பண்ணி இருக்குது? வியாபகம். அப்ப உபாதான காரணமாக இறைவன் இருக்கிறார்னு சொல்றாரு. அந்த பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்ட பிரம்ம தத்துவம்? அக்ஷரம் அவ்யக்தம் சொல்லிட்டு வரனே, அக்ஷர புருஷகா, அவரு தான் சத்து. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவரு தான் எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபிள். நீ என்ன சொல்ற? பேனா இருக்கிறது, பென்சில் இருக்கிறது, சேர் இருக்கிறது, டேபிள் இருக்கிறது, ஆண் இருக்கிறான், பெண் இருக்கிறாள், இப்படி ஒன்னொன்னு இருக்குதுன்னு போடுற இல்லையா? அதுகளுக்கு தனியா என்ன கிடையாது. they don't have their existent principle of their own. For their existence it depends on some other things. The saree, cotton saree na, the saree don't have the existent principle of its own. It depends on somebody, some other things. புடவை அல்லாத நூலை சார்ந்ததுதான் புடவையினுடைய இருப்பே. அந்த நூலுடைய இருப்பு இப்படி ஒன்னா பண்ணும்போது கடைசியில எதுவுமே தனக்கென்று இருப்பு இல்லைன்னு புரிய போகுது. அப்ப யார் இருப்பை கொடுக்கிறா? existent principle. The only existent principle is Brahman. All the other objects அது என்ன பண்ணுது? lends its existence to all the objects. Brahma lends its Brahman, ஏன்னா பிரம்மா ஜி கோயக்கூடாது, பிரம்மன் lends its existence to all these objects. நான் பார்க்குற அனைத்துக்கும் சத்துன்னு அர்த்தம். இப்போ எதை விளக்குறாரு? நான் சொன்னேன் அக்ஷர புருஷன், அவ்யக்த புருஷன், அவர் எப்படி இருக்காரு? சத்து. நான் எங்க போய் தேடிச்சு? அவரை எங்கேயும் தேட வேண்டாம், கண்ணுக்கு புலப்படாத எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபிளாக இருக்கிறார்னு சொல்லிட்டார். எது? அந்தஸ்தானி, எல்லாவற்றுக்கும் இருப்பை கொடுத்து கொண்டு. உள்ளேனா என்ன அர்த்தம்? வெளிப்படுகிற இடம் மனம், சரீரத்துக்கு உள்ளே. அவர் வெளிப்படுற இடம் உள்ளே. அப்ப வெளிப்படாத இடம் தேடலாம். வெளிப்படுற இடம் தான், வெளிப்படாத இடம் மற்றதெல்லாம். அதான் உள்ளே, அந்தஸ்தானி. அடுத்தது எவரால் இதம் சர்வம் ததம். அப்ப என்ன அர்த்தம்? உபாதான காரணமாக இருக்கிறேன் நான் தான். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், உபாதான காரணமாக நான் தான் இருக்கிறேன். அதனால என்னால என்ன பண்ண முடியுது? எல்லாவற்றையும் வியாபிக்க முடிகிறது. என்ன சொல்றோம்? தூணிலும் இருப்பார், துருமிலும் இருப்பார். அதுக்கு என்ன அர்த்தம்? சர்வவியாபின்னு அர்த்தம். அதையும் சொல்ல வேண்டியது. நம்மளுடைய பக்தி பாருங்க, தூணிலும் இருப்பார், துருமிலும் இருப்பார். யாருங்க? இறைவனுங்க. தூணிலும் இருப்பார், துருமிலும் இருப்பார், உன்னிலும் இருக்க மாட்டாரா? யோசனை பாருங்க. இதெல்லாம் நம்மளுடைய அங்கங்க என்ன சொல்ல பிளாக் ஆன இடம். தூணிலும் இருப்பார், துருமிலும் இருப்பார் சொல்றையே, அப்ப எண்ணில் இருக்க மாட்டாரா? தூணை விட நம்ம கேவலமா போயிட்டுமே என்ன? என்ன சொல்றது? அறிவு சொரூபம் நான். தூணும் துரும்பும் அறிவு, they don't have the conscious, they don't have என்ன சொல்றது, அறிவு இல்லாத ஜடம். அதெல்லாம் அதுலாம் இருப்பார் சொல்லிட்டு கிடக்கிறமே, எண்ணில் இருக்க மாட்டாரா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எண்ணில் இருக்க மாட்டாரா? என்ன இறைவன் அப்ப ஜடமா ஜடத்தை தான் பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாரா? இங்க வரமாட்டாரா? இங்கதாங்க இருக்கிறாரு. அறியப்படாமல் இருக்கிறான்னு சொல்லுங்க, ஒத்துக்கலாம். இல்லைங்கிற வேர்டு சொல்லக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், மனதில் எண்ணுகிற ஒரு எண்ணத்தையும் அவர் அறிகிறார். தர்மம்ங்கிறது இங்க ஸ்டார்ட் பண்ணும். மனதில் நான் என்ன வேணா நினைச்சுக்கலாம், வெளியில நாக்குல என்ன வேணா பேசிக்கலாம், கையில என்ன வேணா செஞ்சுக்கலாம். ஆனா வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடாது. எப்படிங்க இதெல்லாம் நடக்கும்? இங்க மனதுல வேற, நாக்குல ஒண்ணு, வாயில ஒண்ணு அப்படிங்கிறது இறைவன் தெரியாதா? ஏன்னா அவர் தூண்ல தான் இருக்காரு, இங்க இல்லைன்னு தான் அர்த்தம். அவங்க புரிய அண்டர்ஸ்டாண்டிங், தூள் இருப்பார், தூள் எண்ணில் இருப்பார். அப்ப எண்ணில் இருக்கிறார்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, என் மனதில் வெளிப்படுவராக இருக்கிறாருன்னா, இப்ப மனம் என்னென்ன எண்ணுதுங்கிறத அதுல வெளிப்படுற தத்துவம் தெரியாதா?
நிறையா பேர் ஏமாறுறது அதுதான். கோயிலுக்கு போய் கோடி கோடியா கொடுக்கலாம், புண்ணியம் தானம் எல்லாம் பண்றோம், மனம் அழுக்கு. என்னது? சுயநலம், நோ ஷேரிங். ஷேர் பண்ணுனா வருது பாருங்க ஒரு பயம், பாப்பா பாப்பா. அது ராகம், துவேஷம், அதெல்லாம் எனக்கு இல்லைங்க. சுயநலம் இருக்கா இல்லையா? ₹1 எடுத்து கொடுக்கறதுனா என்ன பண்றது? மனம் பக்குங்குதுங்கிறமல்ல, பார்த்து செலவு பண்ணணும், அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும், கொடுத்து எல்லாம் போண்டியா இருக்கக்கூடாது. அப்ப என்னது? அது பேரு சுயநலம். இறைவன் கொடுத்தது, இறைவனோட குழந்தைகளுக்கு கொடுக்கறதுல என்னங்க நோக்காடு? இறைவன் எது நமக்கு சொந்தம் கிடையாது, இறைவன் கொடுத்திருக்கார். வி ஆர் த ட்ரஸ்டி. அதை இறைவனுடைய குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். அவர் இறைவனோட குழந்தைகள் இல்ல, இறைவனுக்கு தான் கொடுக்குறோம். இதை ஈசாவாசியம் இதற்கும் சர்வன் புரிஞ்சுட்டா நாம யாருக்கு தான் கொடுக்குறோம்? எழுதையும் அறிவா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி. நான் கொடுக்கறதுங்கிறது நாட் ஒன்லி கேஷ் சொல்லல, அறிவு. எனக்கு தெரிஞ்ச அறிவை நான் கொடுக்குறேன், எங்கிட்ட இருக்கிற பொருளை நான் கொடுக்குறேன் போது யாருக்கிட்ட வாங்கினீங்க, யாருக்கிட்ட கொடுக்குறீங்க? அவரு தான் கொடுக்குறாரு, அவரைத்தான் நம்ம என்ன பண்றோம்? கொடுக்குறோம். ஸோ இங்க என்ன எதுனா, அந்த ததம்ங்கிறது புரியாம இருக்கிற வரைக்கும் தான் கொடுக்குற கை வராது. ஏன்? எல்லா நோட்ஸ்ல இருக்கும், ஈசாவாசியம் இதகும் சர்வம். ஒரு ₹10 கொடுன்னு என்ன ஆகும்? பக்குங்குதா. ஏன்? சப்ஜெக்ட் புரியல என்னன்னு. அங்கு அவரு தான் கொடுக்குறாரு, அவரு தான் வச்சிருக்கிறாரு, அவரு தான் இப்ப கொடுக்குறாரு. அங்க அகங்காரமே கிடையாது. அவரு தான் கொடுத்தாரு, அந்த பணமாவும் அவரு தான் இருக்காரு. நீ அல்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங் பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஒண்ணுமே லீனூரி. அவரு தான் சொத்தாவும் பணமாவும் இருக்கிறாரு, அவரு தான் கொடுத்த மாதிரி கொடுக்குறாரு, அவரு தான் ஷேர் பண்ண சொல்ல. இவ்வளவுதான். இங்க நான்கிறது ஒரு ஆளே கிடையாது. அந்த ஈகோ இருக்கிற வரைக்கும் தான் உள்ள என்ன கன்ஃபியூஷன் ஆயிட்டே இருக்கும். ஸோ என்ன தாத்தம் எது சொல்லனா, வியாபகம், சர்வவியாபி, வியாபிக்கப்பட்டுள்ளதோ சகா. உபாதான காரணம் டெக்னிக்கலா வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சத்தாக இருக்கிறார், அடுத்தது உபாதான காரணமாக. யாரு? யார பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? அக்ஷரம், அவ்யக்த புருஷம், சர்வவியாபி, உபாதான காரணம், சத், எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபல், பியோர் வேதாந்தம், லோடட் ஸ்லோகாஸ். இந்த மூணுமே சக. அந்த பரக, இந்த இடத்துல பரகனா நாட் லிமிட்டட் பை டைம் ஸ்பேஸ், வஸ்து, எல்லையற்ற அர்த்தம். புருஷகா, அந்த புருஷன் அனன்யா பக்தியா. இந்த புருஷனை எப்படி தெரிஞ்சுக்கலாம், எப்படி இவ்வளவு நேரம் சொன்ன பாத்தீங்களா? அனன்யா பக்தி, சரி, அக்ஷர பிரம்மம், அக்ஷர அவ்யக்த பிரம்மம் எல்லாம் சொன்ன பாத்தீங்களா? எல்லா வியாபிக்கப்பட்டிருக்கு, சத்தாகவும் வியாபிக்கப்பட்டுள்ள, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தேன் இல்லையா? அவர் எப்படிங்க அடையிறது? அனன்யா பக்தி. போடு, ஒரே போடு. எப்படி அடையலாம்? அனன்யா பக்தியா தூ. எம்பசைசிங் இந்த வேர்டு பாருங்க, தூ. அதை தவிர வேற வழி இல்லைங்கிற பேர் தூ. இந்த இடத்துல தூ மட்டுமேன்னு அர்த்தம். இந்த இடத்துல தூணு என்ன அர்த்தம்? மட்டுமே. அனன்யா பக்தினால் மட்டுமே. லப்யஹா, அடைய கூடியவன். அனன்யா பக்தியின் மூலியமாக மட்டுமே அந்த பிரம்ம தத்துவம் அடையக்கூடியவன். அனன்யா பக்தியின் மூலமாக மட்டுமே அடையக்கூடியவன். ஸோ இங்க 2 விதமான கதிகள் இருக்கு, நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கதி அப்போது 2 விதமான கதிகள் இருக்கு. ஒன்று அனன்யா பக்தியின் மூலியமாக பிரம்மத்தை, அதாவது பிரம்மத்தை அறிந்தவர்கள் ஜீவன் முக்தனாக விதேக முக்தத்தை அடையும் போது திரும்பி வந்து அவர்கள் பிறக்காததுக்கு ஒரு கதி. இன்னொரு கதி என்ன? சொர்க்கம் போறது, பிரம்மலோகம் போறது. இது இன்னொரு கதி, மேலுலகங்களை அடைதல். ஆனா அதில் என்ன கிடையாது? மோட்சம் கிடையாது. அனன்யா பக்தியின் மூலியமாக இறைவனை இங்கேயே இந்த சரீரத்தில் வாழும் போதே அடைதல், இது ஒரு கதி. இங்க வந்து ந நிவர்த்தன்தே பரந்தாமன் போன இந்த கதி அடைந்தவர்கள் திரும்பி வர வந்து பிறக்க வேண்டியது இல்லை. ஆனா சொர்க்கமோ பிரம்மலோகம் போறது என்னதான்? ஒரு கதி. ஏன்னா சொர்க்கம் போனாலும் புண்ணியம் பண்ணணும், அதுக்கு உண்டான அக்னி காரியங்கள் பண்ணணும்,
பிரம்மலோகம் போகணும்னா அப்பப்பப்பா ஏகப்பட்ட எஃபர்ட் போட்டால் தான் நீங்கள் பிரம்மலோகமே போக முடியும். ஸோ அங்கே போனாலும் அங்கே பிரம்மாஜி அது வந்து கிரமமுக்திக்கு பாசிபிளான இடம் பிரம்மலோகம். ஏன்னா இது படைக்கப்பட்ட சிருஷ்டிலேயே அதிக என்ஜாய்மெண்ட் இருக்கக்கூடிய இடம் பிரம்மலோகம். அங்கே போயிட்டு இங்கே இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற என்ஜாய்மெண்ட்டையே விட்டு வெளியில் வர தெரியாமல் வைராக்கியம் பெறாமல் ஞானத்தை பெறாமல் கஷ்டப்படும் போது பிரம்மலோகத்துக்கு போய் அவ்வளவு சுகத்தை அனுபவித்ததுக்கு பிறகு வைராக்கியம் வருதல் என்பது ரொம்ப கடினம். அப்படி வைராக்கியத்தை நீங்கள் இங்கேயே பெற்று வைத்திருந்தீர்கள் என்றால் அங்கே போனன்ன அந்த போகங்களை எல்லாம் விட்டுட்டு எங்கே போயிடுவா பிரம்மாஜி கிளாஸுக்கு போய் அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே கிரமமுக்தி ஞானம் இஸ் பாசிபிள். அங்கேயும் மோட்சம். அது அப்போ என்ன ஆகும்? அவன் திரும்பி வர வேண்டியது இல்லை. இந்த மாதிரி கதி என்ன பண்றாரு அவரு சொல்றாரு. அடுத்த ஸ்லோகம் படிக்கிறேன். இப்போ 20, 21, 22 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா ஆஃப் 8th chapter. அது வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். 3ல் சொன்னது, 20ல் சொன்னது, 11ல் சொன்னது எல்லாம் இங்கே என்ன வருது? கனெக்ட் ஆகிட்டா 20, 21, 22 வருது. 3:11ல் சொன்ன விஷயங்கள் தான் கனெக்ட் பண்ணுறாரு. இன்பிட்வீன் என்ன பேசினார்? நிறையா சிருஷ்டியை பற்றி பேசினார். எப்படி இந்த உலகம் சிருஷ்டிப்பட்டுச்சு, பிரம்மாஜி எப்படி உலகத்தை படைக்கிறாரு, எவ்வளோ நாள் கல்ப பிரளயம்னா என்ன, அதெல்லாம் வந்து மித்தியா, இதுதான் சத்தியம். எல்லாத்தையும் சொல்லிட்டு கணக்கு போட்டு 4032 4,32,000 அமிர்த வருஷம் எல்லாம் சொல்லி கஷ்டப்பட்டுட்டு கடைசியில் என்ன சொல்லிட்டாரு? அது மித்தியா. எத்திர காலே த்வனாவிருத்திம் ஆவிருத்திம் சைவ யோகினஹ பிரயாத்தா யாந்தி தம் காலம் வக்ஷ்யாமி பரதர்ஷப. மீனிங் மட்டும் எழுதிக்கலாம், வழக்கு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பரதர்ஷப, பரத குலத்தில் சிறந்தோனே. எத்திர காலே, எந்த காலத்தில், பிரயாத்தாக, பிரயாணம் ஆரம்பிக்குதோ, அதான் பிரயாணம்ங்கிற வேர்டு சமஸ்கிருத வேர்டு தான். பிரயாத்தாகனா பயணப்படும். எப்போ? சரீரத்தை விட்டு பயணம் ஸ்டார்ட் ஆகிறது. யோகினகா தூ, சரீரத்தை விட்டு பயணப்படுற யார்? அவங்க யோகிகள். இந்த இடத்துல ஞான யோகி, நாட் தியான யோகி. ஞான யோகி, நாட் தியான யோகி. அனாவிருத்திம், ஏன்னா தியான யோகிகள் பிரம்மலோகம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க, தியான யோகி. ஆனா ஞான யோகி என்ன பண்ண மாட்டான்? பரந்தாமன், திரும்பி வர மாட்டான். ஸோ என்ன சொல்றாரு? அனாவிருத்திம், திரும்பி வராமை. அதனால என்ன வேர்டு இன்டர்பிரட் பண்றோம்? யோகிக்கு, ஞான யோகிக்கு என்ன கிடைக்குது? திரும்பி வராத நிலை. தியான யோகி மஸ்ட் கம் ரிட்டர்ன். அதனால என்ன வேர்டு இன்டர்பிரட் பண்றேன்னு சொல்றேன். அனாவிருத்தின் திரும்பி வராமையும், ஆவிருத்திம் திரும்பி வருதல். யாரு? பிரம்மலோகம் போற வரைக்கும் அந்த யோகி என்ன பண்றான்? திரும்பி வருதல். யாந்தி, யாரு? எந்த யோகி போனா திரும்பி வர்றான், எந்த யோகி போனா திரும்பி வரதில்லை. இதை நான் சொல்றேன் அப்படிங்க. இது வந்து ஒரு பிரதிஜ்ஞா ஸ்லோகம் தான். இன்ட்ரோடக்ஷன் பண்றாரு. யாரு எந்த பாதையில போறது எல்லாம் டீட்டா சொல்லுவாரு. ஆவிருத்தியம், திரும்பி வருதலையும் அடைகிறார். யாந்தி, அடைகிறார்களோ. எந்த யோகி திரும்பி வராமையை அடைகிறான், எந்த யோகி திரும்பி வருதலை. அப்ப இந்த இடத்துல யாரு? தியான யோகி. அந்த யோகிங்கிற வேர்டு ரெண்டு இடத்துல நம்ம இன்டர்பிரட் பண்ண தெரியணும். ஒன்னு தியான யோகி திரும்பி வருவான், ஞான யோகி திரும்பி வரமாட்டான். அப்படி பிரிச்சிட்டிங்கன்னா நீட்டா அந்த ஸ்லோகம் புரியும். யோகிங்கிற ஒரே வேர்டு தான். ஒரு யோகி திரும்பி வருதல், அனாவிருத்தின்னா திரும்பி வராதல். இன்னொருத்த ஆவிருத்தி, ஆவிருத்திக்கு ஆப்போசிட் என்னது? அனாவிருத்தி. ஆவிருத்தினா திரும்பி திரும்பி வருதலையும், அனாவிருத்தினா திரும்பி வராதல் அடையும். யாந்தி, அடைகிறானோ. தம் காலம், அந்த காலத்தை பற்றி வக்ஷ்யாமி.
நான் கூறுகிறேன். அதாவது இங்க எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒன்று கர்மத்தை செஞ்சு கர்மி தர்மப்படி வாழ்ந்து சொர்க்கம் போறது ஒன்று. இவர் சொல்ற 2 யோகி பாருங்க. ஒன்று நான் சொன்னேன், ஒன்று திரும்பி வருதல் திரும்பி வராதுங்கிறது நம்ம அப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே இவர் சொல்றது, ஒன்று கர்மத்தை செஞ்சு தர்மத்துக்கு உட்பட்டு கர்மத்தை செஞ்சு சொர்க்கலோக பிராப்திக்கு போறாங்க. அவன் என்ன பண்ணிடுவான்? திரும்பி வந்துடுவான். இன்னொன்று உபாசக்கனும் தர்மம். 2 குரூப் ஆஃப் பீப்புள். ஒன்று கர்மி பிளஸ் தர்மம். அவன் சொர்க்கம் போறான். கர்மத்தை சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்மத்தை செய்து தர்மத்தை ஃபாலோ பண்ணி, என்னென்ன தர்மம், வர்ண தர்மம், ஆசிரம தர்மம், அது வரும் ஒரு லாங் லிஸ்ட். அந்த தர்மம் பிளஸ் கர்மி. அவன் எங்க போறான்? நோ உபாசனை. எங்க போறான்? சொர்க்கம். இன்னொருத்தன் உபாசகன், மெடிடேஷன் பிளஸ் தர்மம். அவனுடைய ஆசிரம வர்ண எக்ஸெட்ரா தர்மம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும்போது அவன் எங்க போறான்? பிரம்மலோகம். இப்ப இப்படி சொன்னோம்னா இன்டர்பிரட் பண்ணும்போது யாரு திரும்பி வருவா? சொர்க்கத்துக்கு போறவங்க ஆவிருத்திம், பிரம்மலோகம் போறவங்க அனாவிருத்திம். புரிஞ்சுங்களா? கர்மத்தை மட்டும் பண்ணி தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணும்போது சொர்க்கலோகம் போறக்கு உண்டான கர்மத்தை பண்றான், அது உண்டான தர்மப்படி வாழ்றான், அவன் சொர்க்கம் போறான். ஸோ 2 குரூப் ஆஃப் பீப்புள். ஒன்று கர்மம் பிளஸ் தர்மம் கோஸ் டு சொர்க்கா, உபாசனா பிளஸ் தர்மம் கோஸ் டு பிரம்மலோகா. இந்த 2 குரூப்பை பார்த்தீங்கன்னா, சொர்க்கம் போனவன் புண்ணியம் முடிஞ்சுன்னா திரும்பி வந்தாகணும். பிரம்மலோகம் போனவன் திரும்பி வராமையே அடையலாம். எப்போ? அங்க பிரம்மாஜிட்ட வகுப்பு கேட்டு ஞானத்தை அடைஞ்சா. இதை பத்தி நான் சொல்றேன். இந்த இடத்துல இவர் கொடுக்குற இன்டர்பிரேஷன் இதுதான். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன இன்டர்பிரேஷன் அல்ல. இங்க இவர் கொடுக்க 2 விதமா நீங்க இன்டர்பிரேட் பண்ணலாம். திரும்பி வருதல் திரும்பி வராதல்னு யாரு? அக்ஞானி போனவன் திரும்பி வரான், ஞானி போனவன் திரும்பி வர்றதில்ல. அதை இங்க இவர் சொல்லலை. இங்க இவர் சொல்றது சொர்க்க பிராப்தி, பிரம்மலோக பிராப்தி. சொர்க்கம் போனவன் திரும்பி வந்துதான் ஆகணும். புண்ணியம் முடிஞ்சோன்னு திரும்பி வந்துடணும். பிரம்மலோகம் போனவனு எதுல தான் போறான்? புண்ணியத்துல தான் போறான். ஆனா திரும்பி வரா கிரம முக்தியை விளக்கமா சொல்றார். அவ்வளவுதான். கிரம முக்தியை அங்க போயிட்டானா அவன் திரும்பி வராமை அடைகிறான். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.